டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். என்னென்ன அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் இந்த சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா எஸ்என் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ்என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5n² + 3n/2. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த 10th டேர்ம், அதாவது T10 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது 10th டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போது அப் டு S10லேருந்து S9 வரைக்கும் கிடச்சிட்டு S10 கண்டுபிடிச்சி S9 கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு T10 கிடைக்கும் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப் டு 10 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? டேர்ம் 1 டேர்ம் 2 அப் டு டேர்ம் 10 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது S10, அதுலேருந்து S9, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது S9. இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல S10 கண்டுபிடிக்கலாம். S10 போட்டிங்கன்னா 5 × 10² + 3 × 10/2. அப்போது 500 + 30/2. இப்போ 530/2. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 6 2s are 12. இப்போ 265 வருது. S9 கண்டுபிடிக்கலாமா? S9னா 5 × 9² + 3 × 9/2. 9² 81, 5 × 81, 3 9s are 27/2. அப்போது 1 5s are 5, 5 8s are 40, 405 + 27/2. அப்போ என்ன வரும்? 5 2 ரிமைனிங் 1 432/2 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 216. அப்போது 265லேருந்து 216 கழிங்க. 15ல் 6 போச்சுன்னா 9, இங்கே 5 இருக்கும். 5ல் 1 போச்சுன்னா 4, 49 இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஸோ S10லேருந்து S9 கழிக்கும்போது நம்மளுக்கு T10 கிடைக்கும். அதோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 49. ஓகேவா?